பாருங்க, இவ வந்து ஆக்சுவலா வந்து குட்டிங்களோட அம்மா கிடையாது. இவ வந்து அக்கா அவங்களுக்குலாம். ஒயிட்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் குட்டி போட்டப்போ பிறந்தவ அவ. இப்போ செகண்ட் டைம் குட்டி போட்டிருக்கா. ஆனால் அவ அவ்வளோ ரஃப்பாக ஹேண்டில் பண்ணுவாங்க. நீங்களே இந்த வீடியோவில் பார்த்தா தெரியும். குட்டிங்களை பிடிச்சி கடிக்கிறதும் உதைக்கிறதும் பார்க்கவே பயமாக இருக்கும். சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி கடா பூனைலாம் வந்தால் வந்து குட்டியை கடிச்சு போட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவ வந்து பொண்ணு தான். இவளே வந்து ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணுவோம். பார்க்கும்போதே பயமாக இருக்கும். ஐயோ என்ன பண்ண போகிறாவோ தெரியலையே, இவகிட்டேருந்து எப்படி தான் இதுங்க மூணு வந்து உயிர் வாழ்ப்போம் தங்கச்சி அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி தான் பண்ணுவாளே. குட்டியாக இருக்கும்போது கண்ணை திறக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இதுங்க எழுந்து வெளியே நடந்து வரோம்ல, இப்போ அந்த டப்பா விட்டு வெளியே எழுந்து வந்தால் அதுக்கே விட மாட்டா. டப்பா மேலே படுத்துக்குவா. டப்பா மேலே படுத்துட்டு ஒன்று கூட வெளியே வர முடியாமல் உள்ளே வச்சு அமுக்குவா. உள்ளே இருங்க உள்ளே இருங்க அப்படி சொல்லி. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எல்லாருக்குமே பார்க்கும்போது. அதுக்கப்புறம் குட்டி போட்ட அம்மாவுக்கு வந்து அது வந்து தோணும். அந்த ஹார்மோனாகவே வந்து ஹார்மோனல் ஒரு சேஞ்ச்னால வந்து நம்ம வந்து குட்டிக்காக ஏதாவது எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் சாப்பிட்றதுக்கு அப்படிலாம் வந்து பிடிச்சிட்டு வரோம் எதையாவது கொடுக்கறதுக்கு. ஆனால் இவ வந்து அவள் எங்கன்னா வெளியே போனால் கூட இவ 24 மணி நேரமும் கூட உட்காந்துட்ருப்பான் இந்த குட்டிங்க கூடயே. ஆனால் பாருங்கள் எப்படி எட்டி எட்டி உடைக்கிறா. பார்க்கும்போதே ரொம்ப பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சேஞ்சு. இவ வந்து இந்த குழந்தைங்கள வந்து அந்த குட்டிங்களை வந்து இவ போடலை, அது மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடி இவளே தான் மொத்தமாக வளர்த்தாலே. அதுங்களுக்கு இப்போ அம்மானா சாப்பாடு எடுத்துன்னு வருதுன்னா அது உள்ளுணர்வே அதுக்கு வந்து நம்ம வந்து குட்டி போட்டிருக்கோம், நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு. ஆனால் இவ வந்து அந்த எந்த உணர்வுமே இவளுக்கா உள்ளேருந்து தோணாது. அனிமல் தானே. ஆனால் வந்து இவ வந்து செய்வாங்க. போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து போடுவா குட்டிங்களுக்கு. போட்டுட்டு வேடிக்கை பார்ப்பா. சொல்லி கொடுப்பா எப்படி வேட்டையாடணும்னு சொல்லி கொடுப்பா. இந்த மாதிரி எப்படிலாம் உதைக்கணும் நிறைய இவ தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிட்டாலே. ஒயிட்டி வந்து குட்டி போட்டது மட்டும் தான் வேலைன்ற மாதிரி ஆயிடுச்சு கடைசியில். அதனால் இவனும் பார்த்துக்கிறேன்றதுனால அவனும் இருக்கிறதே இல்லை. பால் கொடுக்க கூட இருக்க மாட்டான். இந்த நைட்டில் மட்டும் சும்மா ஒரு 1/2 மணி நேரம் வந்து இருந்துட்டு போவாங்க. மற்ற நேரம் தான் வெளியே சுற்றுற வேலையை தான் இவளுக்கு குட்டிங்களை பார்த்துக்கிற வேலையை தான்.